என் பொண்ணு மீனாவுக்கு மாப்பிளைக்கு எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் என் பொண்ணு அவர் கை நீட்டி அடிச்சதே இல்ல. அவர் மனசு அந்த மாதிரி. அடுத்தவங்களை காயப்படுத்துறவரு அவர் கிடையாது. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாப்பிள்ள. எல்லாத்துலயும் நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அதோட விளைவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். பெத்த வயிறு எரியுது. எதுக்காக எங்களை இப்படி அழ வைக்கிறீங்க? இதெல்லாம் பாவம் உங்களுக்கு தெரியல. நான் சீதா கிட்ட பேசணும். என்ன பேசணும்? நல்ல வேளை மீனாவும் மாப்பிளைய வந்து இவளை கூட்டிட்டு வந்தாங்க. இல்லனா நீங்க இவளை அடிச்சே கொன்னுருப்பீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க செஞ்சதை தான் நாங்க பாத்துட்டோமே. உங்க அம்மா இருந்த வரைக்கும் இவளை நீங்க அடிச்சிருந்தா அவங்க மனசு தாங்குமா? அதே மாதிரி தானே எனக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய யாராவது அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். போனை கட் பண்ணிட்டாரு. நீ ஏமா அவர்கிட்ட இவ்வளவு பேசுற? இதெல்லாம் அவருக்கு புரியாது. நல்ல வேளை உனக்கு ஏதாவது பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி மீனா மாப்பிளைய உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒண்ணு சீதா, மாப்பிள சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காரர் இங்க வந்து தப்பா உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி செய்யாம ஒரு நாள் உன்னை இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும் சீதா, நீ என்ன தேடி வருவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீதா சாப்பிடு. இல்ல வேண்டாமா. நீ அங்க இருந்த நிலைமைக்கு உன் உடம்ப ஒழுங்கா பாத்துக்காம இருந்திருப்ப. சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஏமா என்னைய பாத்துட்டு இருக்க? இப்படியே போனா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். அது முடியாம போனா அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. என்னமா சொல்ற? இல்லடி, கல்யாணம் பண்ணி கொடுத்தா கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். ஆனா இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற புருஷனோட எப்படி வாழ முடியும்? எனக்கு அதை நினைச்சுதான் பயமா இருக்கு சீதா. உனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னடி பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு தெரியலையே. என்ன வேற முடிவுக்கு போக சொல்றியாமா? நான் அப்படி சொல்லலடி. நீ இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்படியே இருந்தா இதுக்கு என்ன தீர்வுன்னு தான் கேக்குறேன். நானும் அவரை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆரம்பத்துல அவர் நல்லவரா தான் இருந்தாரு. நடுவுல ஏன் இப்படி மாறினான்னு தான் எனக்கும் புரியல. அத்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. அவங்களும் என்ன சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மனநிலையில நிறைய மாற்றம் தெரிஞ்சது. அவர் ஏதாவது டாக்டர் கிட்ட ஒரு தடவை அதை சொல்ல போய் தான் அதுக்கும் சண்டை போட்டாரு. சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம அம்மா கிட்ட மட்டும் வளர்ந்தவரு. அதான் அவங்க அம்மாவோட பிரிவை அவரால் தாங்கிக்க முடியல. அந்த வெறுப்பு கவலை எல்லாத்தையும் யார் மேல காட்டுவாரு? நான் ஒருத்தி தானே இருக்கேன். அதுக்காக உன் அடிப்பாரா? அம்மா மேல காட்டின அன்பையும் சேர்த்து தானே உன் மேல காட்டணும். அம்மா நீ ஏன் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்க? ஆனா அது அவருக்கு புரியணும்ல. ஒரு நாள் புரியும் நினைக்கிறேன். அவர் என்ன அடிச்சிட்டாரு, என் மேல கோவப்பட்டாருன்றத மட்டும் பார்க்க கூடாதுமா. அவர் அம்மாவை பிரிஞ்சதுக்கே இவ்வளவு அரகென்ட் ஆயிட்டாரு. இப்ப நானும் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன்னு வை, அவர் என்ன அவர்னு சொல்லு. அப்புறம் அவரோட மனநிலை ரொம்ப மோசமாயிடும். அவரை பாத்துக்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அவரை திருத்தறதுக்காக ஒதுங்கி வந்திருக்கேனே தவிர அவரை ஒதுக்கி வைக்கணும்னு வரலமா. ஏண்டி இருந்தாலும் உன்னை அடிச்சதெல்லாம் தப்புதான். நான் அதை நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா அது அவரோட உண்மையான குணம் இல்லம்மா. அவர் ரொம்ப நல்லவர். என்னைக்காவது ஒரு நாள் அவர் பழைய அருணா மாறுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த முரட்டு குணம் அவரை விட்டு போயிட்டா அவரும் பழைய அருணா மாறிடுவாரு. நான் காதலிச்சது அந்த அருணதாம்மா. அவர் அப்படி மாற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஆனா அவரை விட்டு விலகி போகணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன். வாங்க மாப்பிள்ள, வா மீனா வாங்க. நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம் சீதா. உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியல சீதா. இப்படி ஒரு நிலைமையிலும் நீ புருஷனை விட்டு கொடுக்காம இருக்க. ஆனா உன்னை அவர் புரிஞ்சுக்காம இருக்காரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் மீனா. சின்ன மாப்பிள்ள திருந்தி வந்து சீதா கூட வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அது நடக்குமான்னு தான் எனக்கு தெரியல. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். பொண்டாடியோட அருமை கூட இருக்கும்போது ஒரு ஆம்பளைக்கும் தெரியறது இல்ல. இல்லாம இருக்கிறப்ப தான் அந்த அருமை தெரியும். அந்த ஆளு யோசிப்பாப்ல. அந்த டைம் போச்சுன்னா எல்லாமே மாறும். ஆமாமா, நீ ரொம்ப எதையும் யோசிச்சு கவலைப்படாத. அருண் ஆரம்பத்துல நல்லா தானே இருந்தாரு. கண்டிப்பா மனசு மாறி வருவாரு. வாக்கா. சீதா சீதா, இந்த டாக்டர் சரி பண்ணிடுவாங்களா? ஸ்பெஷலிஸ்ட் தான் மாமா. இந்த மாதிரி சர்ஜரி நிறைய பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அக்காக்கு சரியாயிடும். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சீதா. அக்கா நீ பயப்படாத. உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் சரியாயிடும். கண்டிப்பா உனக்கு ஒரு அழகான பாப்பா பிறக்கும். சரி வாங்க டாக்டர் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். நான் சொன்னது அந்த பேஷண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. போங்க. குட் மார்னிங் டாக்டர். வாங்க சீதா. டாக்டர் சொல்லுங்க. நான் சொன்னல என் அக்கா மாமா. உட்காருங்க. டாக்டர் போன வாரம் நாங்க வந்தோம். இன்னொரு டாக்டர் என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீங்க வந்தாதான் சரி பண்ண முடியும்னு சொன்னாங்க. என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்க நீங்க தான் வழி சொல்லணும் டாக்டர். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குல்ல? இப்பதான் உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ண. உங்க ஃபெலோப்பியன் டியூப்ல ஒரு பிளாக் இருக்கு. டாக்டர் இதுக்கு லாப்ரோஸ்கோபி பண்ணனும்னு சுமதி டாக்டர் சொன்னாங்க. ஆமாமா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க தொப்புள் வழியா ஒரு சின்ன ஹோல் போட்டு கேமரா மூலமா உள்ளாடப்பட்டிருக்க திசுக்களை பார்த்து அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். பயப்படாதீங்க. உங்களுக்கு கேக்குறப்ப இது பெரிய விஷயமா தான் தெரியும். இது நார்மல் ப்ரொசீஜர் தான். அப்படி பண்ணிட்டா எனக்கு குழந்தை பிறக்கும்ல டாக்டர்? ஆமா டாக்டர், அதுல எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? என்னால உங்களுக்கு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸ் பண்ண முடியாது. ரியாலிட்டி என்னங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த சர்ஜரியோட சக்சஸ் ரேட்டே 50-50 தான். புரியல டாக்டர். 50-50னா எப்படி? சர்ஜரி மூலமா இந்த அடப்பை நாங்க எடுத்துடலாம். ஆனா அந்த டியூபோட இயக்கம் திரும்பவும் பழைய மாதிரி இயங்குமான்றது தெரியாது. சர்ஜரிக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சர்ஜரி சக்சஸ் ஆகி அந்த டியூப் ஓபன் ஆயிட்டா 50% குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம டியூப் தசைகள் பழைய மாதிரி இயங்காம சுருங்கி போயிட்டா குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. டாக்டர் அந்த 50% சான்ஸ் இல்லாம போயிட்டா அதுக்கு சொல்யூஷன் இல்லையா? ஒரு வழி இருக்குமா? என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர். IVF, அதாவது சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறைப்படி தான் போகணும். டாக்டர் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்ல? எஸ், நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் இல்லாம மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அப்ப எனக்கு குழந்தை பிறக்க வழி இல்லைன்னு சொல்றீங்களா டாக்டர்? நோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. இருக்கிற ஃபேக்ட் தான் சொல்றேன். அதுக்காக நீங்க நெகட்டிவாலாம் யோசனை பண்ண
வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாப்ராஸ்கோபி ட்ரை பண்ணுவோம். அந்த 50% சான்ஸ் கூட உங்களுக்கு நல்லபடியா அமையலாம்ல. சரிங்க டாக்டர். 100% வாய்ப்பு இருந்தா தான் ஆபரேஷன் பண்ணுமா என்ன? அதான் 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல. எதுவுமே இல்லாம இருக்கிறத விட 50%ங்கிறது பெரிய விஷயம் தான் டாக்டர். எனக்கு நம்பிக்கை இருக்கு டாக்டர். நீங்க சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வெரி குட். நம்மளோட நம்பிக்கை தான் பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். மீனா பாசிட்டிவா இருந்தா போதும். மீனா அழாதீங்க, தைரியமா இருங்க. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி பாசிட்டிவா யோசனை பண்ணுங்க. இப்போ இவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதெல்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. 1 வீக் அப்புறமா டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா சர்ஜரி பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர். மீனா கான்ஃபிடென்ட்டா இருங்க. மீனா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கிற? ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததுல இருந்தே நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிற? டாக்டர் சொன்னது என்ன நினைச்சிட்டு இருக்கியா? ஆபரேஷனுக்கு தான் இன்னும் 4 இருக்குல்ல. அதுக்குள்ள எதுக்கு இப்ப முகத்தை தொங்க போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அழாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என் உள் மனசுக்கு ரொம்ப பயமா தாங்க இருக்கு. பேஷண்ட்னாலே கை காலெல்லாம் நடுங்கும். அதுவும் டாக்டர் 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னதும் இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. மீனா நீ எதையும் போட்டு யோசிக்காத, விட. ஒருவேளை எனக்கு குழந்தை பொறுக்கலன்னா? என்ன பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் நல்லபடியா நடக்கும் மீனா, நீ பயப்படாத. முதல்ல இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் உன் மனசுல இருந்து வெளில போடு. இல்லங்க, இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையோட மொத்த நம்பிக்கையும் இருக்கு. இதுல ஏதாவது தப்பாயிட்டா அப்புறம் எப்படி நான் நம்ம வீட்ல வாழ முடியும்? மீனா இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்காகவோ இல்ல அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்காகவோ இல்ல ஊருக்காகவோ சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னோ இது எதையுமே நினைக்காத. மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்கன்றக்கான நீ ஒண்ணு இந்த ஆபரேஷன் பண்ணிக்க போறது இல்ல. உனக்குள்ள ஒரு அம்மா ஆகணுன்ற ஆசை இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கும் அப்பா ஆகணுன்ற ஆசை இருக்கு. நமக்காகத்தான் இந்த ஆபரேஷனுக்கே நீ ஒத்துக்கிட்டே தவிர மத்த யார பத்தியோ எதை பத்தியும் நீ கவலைப்பட தேவையில்ல மீனா. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, எனக்கு தைரியம் சொல்றீங்க. ஆனா எனக்கு தைரியம் பத்தலங்க. டாக்டர் எப்பவுமே 100% எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பவுமே 50% தான் நம்பிக்கையா பேசுவாங்க. ஏன்னா அவங்க படிப்பு அப்படி, அவங்க வேலை அப்படி. ஆனா நமக்கு இருக்கிற நம்பிக்கை எப்பவுமே 100% இருக்கணும்னா. ஒரு டாக்டர் நம்மள மாதிரி பல பேரை தினமும் பார்ப்பாங்க. ஆனா நமக்கு நம்ம எதிர்காலம், நம்ம லட்சியம், நம்ம இலக்கு அதுதான் முக்கியம். அதனால நீ நம்பிக்கையா இருந்தா தான் எதையுமே சாதிக்க முடியும். நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும்னா. அந்த சாமியே உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். என்ன சொல்றீங்க? அப்படி என்ன பண்ண போறீங்க? அத பத்தி இன்னும் எனக்கு ஐடியா எதுவும் வரல. ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு என்னன்னு சொல்றேன். இப்போதைக்கு நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா படுத்துங்க. இந்தாக்கா உமாக்கா வாங்கிங்க. அக்கா இந்தாங்க வாங்கிங்க. ஒரு சிலிண்டர் இருக்கு. சரிப்பா சரிப்பா. அந்த மஞ்சுக்கா வாங்கிங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஒரு இடத்துல செக்யூரிட்டியா வேலை பார்த்தேன். குடும்ப செலவுக்கு ஒரு 6 மாசமா சம்பளமே கொடுக்கலப்பா. கேட்டா இழுக்கடிக்கிறாங்க. அப்படியா? ஏன்? ஆமா தெரியலப்பா. வேலையை விட்டு வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு ஏதேதோ காரணம் சொல்றாங்க, அலைய வைக்கிறாங்க. அப்படிதான் எல்லா இடத்துலயுமே பண்றாங்க. இங்க உழைக்கிறவங்க கிட்ட வேலையை மட்டும் தான் வாங்கணும் பாக்குறாங்க. உழைக்கிறவனுக்கு நியாயமா சேர வேண்டியதை கொடுக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. டேய் அதனாலதான் முதலாளியாவே இருக்கான். தொழிலாளி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். ஐயா நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமா உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்கப்பா, நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்பா. சரிங்க, கண்டிப்பா நடக்குங்க ஐயா. மோர குடிங்க. வாங்க இன்னொரு டம்ளர் குடிங்க வாங்க. மோர் நல்லா இருந்துச்சுங்களா ஐயா? நல்லா இருக்குப்பா, ரொம்பவே நல்லா இருக்கு. வெயில்ல காஞ்சி போய் வந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கு. நீ நல்லா இருப்பப்பா. ஐயா நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறத விட என் பொண்டாட்டி பேரு மீனா, அவ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஐயா. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆபரேஷன் இருக்க போகுது. நீங்க சாமியை கும்பிடும் போது என் பொண்டாட்டிக்கு எந்த குறையும் இல்லாம ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கோங்க ஐயா. எனக்கு அது போதும். என் பொண்டாட்டி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தேன்னா என்னால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கும் செய்வேன். கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன்ப்பா. நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். கடவுள் எப்பவுமே உனக்கு துணையா தான் இருப்பான். உன்னை கைவிட மாட்டான்பா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சரிங்க, நானும் அப்படிதான் ஐயா நம்புறேன். நான் வரேன்பா, வரேன். சரி பாத்து போங்க. சரி. ஏதாவது வேணும்னா எப்ப வேணாலும் இங்க வாங்க. சரிங்கப்பா. தான் எங்களோட கார் ஷெட் இங்க தான் இருப்போம். சரி. உங்க சம்பளம் வரலன்னா சொல்லுங்க, நான் என்னன்னு கேக்குறேன். சரிங்கப்பா. சரிங்க கொடுங்க. அக்கா அண்ணன் எல்லாரும் கேளுங்க. என் பொண்டாட்டி பேர் மீனா. ஆபரேஷன் நல்லபடியா நடக்குன்னு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா வேண்டிக்கிறோம்ப்பா. என்னப்பா இது? முத்து கவலைப்படாதடா. சிஸ்டருக்கு எதுவும் ஆகாதடா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாண்டா, நீயும் மீனா சிஸ்டரும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நல்லது தானே நடக்கும். ஆமாப்பா, இந்த காலத்துல ஆபரேஷனா சாதாரண விஷயம். நீ பயப்படாத. இல்லடா பயம் இல்ல, ஆனா எல்லாம் சரியா நடக்கணும்ல. ஏய் சரியா நடக்கும்டா, கவலைப்படாதடா. அதான் சொல்றேன்ல. ஆனந்தனே இந்த வர்றேன், வந்து ஊத்துறேன். மஞ்சக்கா இன்னொரு டம்ளர் குடிங்க வாங்க வாங்க. விஜயா என்னாச்சு? உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? என் குடும்பத்துலதான் இப்ப பெரிய புயலே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சிட்டு இருக்கவும் முடியாம நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னென்னமோ சொல்ற, அப்படி என்னதான் நடந்தது? நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல பார்வதி. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சொல்லு. வர வர என் வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. அப்படி என்னதான் நடந்தது எனக்கு புரியுற மாதிரி சொல்ல. அதான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பார்லர்காரி டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறான்னு சொன்னேன்ல. ஆமா, ஏதோ திருவிழா பார்க்க கூப்பிடுற மாதிரி என்ன போன் பண்ணி வர சொன்னேன். அது சந்தோஷப்படுற விஷயம் இல்லைன்னு தான் நானும் வரல. நல்ல வேளை நீ வரல. அன்னைக்கு நடந்த கூத்துல நானே கதி கலங்கி போயிட்டேன். அப்படி என்னதான் ஆச்சு? ரோகிணி டைவர்ஸ் கொடுக்கலையா? அவ எங்க டைவர்ஸ் கொடுத்தா? பெரிய இடியால என் தலையில இறக்கிட்டு போயிருக்கா. என்ன சொல்ற? நானும் அவ டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு கொடுத்துருவா, தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற. என்ன நடந்துச்சு? கர்ப்பமா?
ரோஹிணியா? ஆமா பார்வதி, அதுவும் அவ வயித்துல இருக்கிறது மனோஜோட குழந்தைன்னு வேற சொல்றா. அதுல என்ன ஆச்சரியம்? அவங்க புருஷன் பொண்டாட்டி தானே, அப்ப மனோஜ் தான் அப்பா. இத சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குன? முதல்ல கைய குடு விஜயா, நீ பாட்டியாக போற. வெறுப்பேத்தாத பார்வதி, இந்த விஷயத்துல என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறேன் நானு. இதுல என்ன தெரியணும்? பெரிய இருந்தவங்கள கடவுளே பார்த்து சேர்த்து வைக்கிறாருல்ல. கடவுள் வந்து உன்கிட்ட சொன்னாரா? விஜயா, சில விஷயங்கள்ல நாம நினைச்ச மாதிரி நடக்காது. கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. மனோஜுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்ட, அது நடக்க போகுது. சந்தோஷமான விஷயம் தானே. கடுப்பாக்காத. முதல்ல அது மனோஜோட குழந்தையே இல்ல. என்ன இப்படி பேசுற நீ? முதல்ல அவ கர்ப்பமாவே இல்ல நடிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அவ நிஜமாவே கர்ப்பம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அது மனோஜோட குழந்தையா இருக்காது. விஜயா, ரோஹிணி நிறைய போய் சொல்லி இருக்காதா. ஆனா அவ இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை எந்த காலத்திலயும் செய்ய மாட்டா. அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல அவ. மனோஜ் கூட வாழணும்னு தானே இத்தனை நாளா போராடிக்கிட்டு இருந்தா. இந்த விஷயத்துல அவ ஏன் பொய் சொல்ல போறா? மனோஜே அது அவன் குழந்தை இல்லன்னு சொல்றான். அதை நீ நம்புறியா?